peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய உறவு மற்றவர்களிடம் எப்படி இருக்கின்றது? அது நன்மை கொடுப்பதா தீமை கொடுப்பதா? நான் நல்லபடியா பழகிறேனா இல்ல மத்தவன் என்கிட்ட பழகிறவன் நல்லபடியா பழகிறானா? whether my relationship is good or bad, whether I have a healthy relationship or not, whether I have a holy relationship or not, the person one who is with me or one who is coming closer to me is good or not, we should know, my dear friends. We see ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16 17 முடிய, 2வது அதிகாரம் 11 12 முடிய, 4வது அதிகாரம் 14 15 முடிய நான் பார்க்கையில அங்கு 2 பெண்மணிகளை பார்க்கிறோம். ஒன்று மாமியார், இன்னொன்று மருமகள். மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதை தியானிக்கையில நவோமி ரூத்தை பார்க்கிறோம். அப்ப ரூத் சொல்லுகின்றாள், நீ போகும் இடத்திற்கே நான் போவேன் என்று ரூத் நவோமியிடம் நிலைத்திருந்தாள். நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட உறவு, நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட உறவு. இன்னைக்கு எல்லா மைண்ட்லயும் ஐயோ அழுக்குகள் தான், எல்லா மைண்ட்லயும் ஐயோ சுயநலங்கள் தான், எல்லா மைண்ட்லயும் ஐயோ தன்னலங்கள் தான், எல்லா மைண்ட்லயும் என்ன லாபம் வரும், இவளோட இருந்தா என்ன லாபம் வரும், இவளோட இருந்தா என்ன பெறுவோம், இது நமக்கு சொத்து கிடைக்குமா, இல்ல நகை கிடைக்குமா, இல்ல பணம் கிடைக்குமா, இல்ல சந்தோஷம் கிடைக்குமா என்றுதான் நாம் ஒவ்வொருத்தரிடம் பழகி கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொருத்தரிடம் பழகி கொண்டிருப்பது இந்த உறவுகள் நிமித்தம் தான். Many of the people they make a friendship to earn money. They make a friendship or they build up the relationship to get the property, to get money, to get jewels, to get some profit from their relationship. They build up the relationship. Today's world, my dear friends, everyone is with selfish motives, selfish thinking. They don't have a holy friendship. They don't build up a holy relationship. It's very sad to see the selfish behavior of the people. We see in the book of Ruth and Naomi had a very good relationship. The mother-in-law and daughter-in-law had a relationship, a holy relationship, a prayerful relationship. And Ruth knew that Naomi cannot do anything because all her sons were dead. And Naomi knew that I cannot help my daughter-in-law anymore. But by seeing the old age of Naomi, Ruth remained with her. நவோமிக்கு தெரியும் என்னால் என் மருமகளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது என்று. ரூத்துக்கு தெரியும் என் மாமியார் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது என்று. ஏனென்றால் அவருடைய மகன்கள் அனைவரும் மரித்து போனார்கள். துக்கத்திலே இருக்கிறவளே, ஐயோ உன்னோடு யாரும் இல்லையே, நான் உன்னோடு இருக்கிறேன். My mother-in-law is in tears. She is in depression. So I should be with her. I should be with her. I should not leave her alone, was the thinking of Ruth. And Ruth remained with Naomi. And wherever she went, she was with her. My dear friends, today, how is the relationship between mother-in-law and daughter-in-law? How is the relationship between father-in-law and son-in-law? இன்னைக்கு மருமகன் மத்தியில, மருமகள் மத்தியில, மாமனார் மாமியார் மத்தியில, இல்ல மாமியார் மருமகள் மத்தியில, மாமனார் மருமகன் மத்தியில எப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிற, நல்ல உறவுகள் இருக்கிறதா? I know a family, a middle class man wanted to give his daughter to a man, a richest man, and they got married. And after getting married, since he had a few crores and father-in-law was a poor man, he never allowed to see his daughter after the marriage. He never allowed him to come into his house. Even if he comes, he has to sit outside and drink the coffee or milk or something, just send him away within 15 minutes. Within 15 minutes. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம்
சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன். என் மகன் நல்லா இருக்கட்டும் என்று ஒரு கோடீஸ்வரனுக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். கொடுத்த பிற்பாடு தெய்வ பிள்ளைகளே, கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு அந்த மகனை, அந்த மகளுடைய அப்பாவை ஒரு நாளும் வீட்டுக்குள்ள அனுமதிச்சதே கிடையாது. அப்படியே வந்தாலும் வீட்டு வெளியிலே உட்கார வச்சுட்டு ஒரு காஃபியோ ஒரு டீயோ கொடுத்துட்டு அனுப்பி விட்டுறது. இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் நம்முடைய குடும்பத்துல இருக்கிறது. சில மாமனார் மாமியார் ஏண்டா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் வருத்தப்படுகிறார்கள். Some father-in-law, some mother-in-law, they are in tears. Why I got married to this? I gave my daughter to this person or my son to this girl. They are regretting. They are in tears. They are in fears. They are in fears of the daughter-in-law or mother-in-law. They are in fears of son-in-law or father-in-law. Where is the relationship? அங்க உறவுகள் இல்லை தெய்வ பிள்ளைகளே. அங்க உறவுகள் இல்லை. மாமனார் மருமகன் மத்தியிலே, மருமகள் மாமியார் மத்தியிலே உறவுகள் இல்லை. அம்மா மகள், அப்பா மகன் என்ற உறவு இல்லை. They always make a distinction. They always maintain the distance. ரொம்ப எப்பொழுதும் தூரமாவே வச்சிருக்கிறாங்க. சில பேரு தம் மகளை புருஷனோட வைக்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு கூட்டிக்கிறது. எப்ப பார்த்தாலும் மகன் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போற தாய்கள் இருக்கிறார்கள். அங்க உறவுகள் இல்லை, மேன்மைப்படுகிற மாற்றங்கள் இல்லை, அங்க சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. All that is there is only fear. அங்க இருப்பது எல்லாம் பயம்தான், பயம்தான். சில பேர் தம் மகளை, ஐயோ என் மக கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா, ஐயோ நான் தனியாயிருவேனேன்னு சுயநலத்துக்காக மகளை தன்னுடைய குடங்கைக்குள்ளேயே வைத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். மகனையும் ஐயோ மகன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காசெல்லாம் அவள்கிட்ட தானே கொடுப்பான் என்று சுயநலத்துக்காக மகனுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கிற தாய்மார்கள் எத்தனையோ பேர். தெய்வ பிள்ளைகளே, it's very sad to hear that some people with selfish motives, some mothers and fathers with selfish motives, they don't want to get married too. They don't want to arrange a marriage for her daughter, for her son, because after the marriage they may leave my house, or after the marriage they may not give money to my, and therefore I will be left alone. So let the marriage happen some other time, later on, after few years, after my death, let him get married. ஏன் நான் செத்து போன ஒருபாடு அவ கல்யாணம் பண்ணிட்டோம், அது வரைக்கும் என்னோட இருக்கட்டும் என்று சுயநலங்களுக்காக ஒரு சில தாய்மார்கள், ஒரு சில தந்தைமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு நோய் என்றால் ஆண்டவரை உணராத நோய், மனிதர்களையே பார்த்து கொண்டு வாழ்கிற நோய். இந்த நோயை விரட்டி அடிக்க வேண்டும். கடவுளை உணரணும், கடவுளை உணரணும். தெய்வ பிள்ளைகளே, நமக்கு கடவுள் தான் முக்கியம். நமக்கு கொடுத்த அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டணும். It is our responsibility to fulfill all the responsibility of God, to fulfill all the responsibility that God has given to us. We got to fulfill it. Let us continue to pray. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு
பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.